ஒரு காலத்தில் பாவமாக கருதப்பட்ட ஒரு விஷயம் இன்று சகஜமாக மாறிவிட்டது. அது என்னவென்று பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம். என்னுடைய தோழி அவளுடைய ஒரு தோழியை பற்றித்தான் நான் இங்கு சொல்லப் போகிறேன். அந்த சகோதரிக்கு குழந்தை பிறந்து கொஞ்சம் மாதங்களிலேயே அவர் மறுபடியும் பிரெக்னன்ட் ஆகிவிட்டார். அந்த குழந்தை வேண்டாமென்று போய் அவளே கருக்கலைப்பு செய்துவிட்டாள் என்பதுதான். அந்த விஷயத்தை அவள் அசால்ட்டாக சொல்லும்போது எனக்கு ஒன்று தோன்றியது. எப்படி இவ்வளவு ஈஸியா இதையெல்லாம் பண்ணுகிறார்களே என்பதுதான். ஒரு ஈவு இரக்கமோ அல்லது கருணையோ கொஞ்சம் கூட இந்த காலத்தில் இல்லாமல் போய்விட்டது. அட்லீஸ்ட் அதுவும் ஒரு உயிர் என்பதாவது நினைவிருக்குமா இவர்களை போன்றவர்களுக்கு என்று தெரியவில்லை. முன்பெல்லாம் கருக்கலைப்பு ஒரு பாவமாக கருதப்பட்டது. அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ணிட மாட்டார்கள். ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை. சிலர் அதை செய்யவும் யோசிப்பதில்லை. சிலர் செய்து கொள்ளவும் தயங்குவதும் இல்லை. நிறைய பேர் குழந்தைகளே இல்லை என்று தவம் கிடக்கிறார்கள். இன்னும் சில பேரோ இப்படித்தான் கிடைத்த குழந்தையை வேண்டாம் என்று தூக்கி போட்டு விடுகிறார்கள். எல்லாம் சரி, அவளுடைய உரிமையாகவே இருக்கட்டும். அதுக்காக எதுக்கு ஒரு உயிரை கொல்லணும்? வருமுன் காத்திருக்கலாமே. அந்த குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் அதுக்கும் வலிக்கும் அல்லவா? இன்னும் அவர் பூமியை கூட பார்க்கவில்லை.